ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் இப்போ கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற அரிசியோட அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆகிடுங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். பொதுவாக சாதம் வடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது அரிசியை சேர்த்தா தான் கரெக்டாக பக்குவமாக வேகுங்க. பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தண்ணியிலேருந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், கார்லிக் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சாதம் ரெடியாக இருக்குங்க. வேக வச்ச சாதம் ரெடியாக இருக்குது. மசாலா ரெடியாக இருக்குங்க. ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நமக்கு தேவையான அளவு ரெடி ஆகிருக்குங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகுதுங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. சாதம் வேக வைக்கும் போதே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ மசாலான்னு சொல்லும்போது நான் உப்பு பெப்பரெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணுங்க. ஜாஸ்தியாக போகாமல் பார்த்துக்கணும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது வெந்த உடனே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. அதையும் அப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சொல்லும்போது நீங்கள் அதை கவனிக்கணும். நான் எடுத்துருக்கிற சாதத்துக்கு தகுந்த பெப்பர் சால்ட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் அதை அளவாக வைக்கிறத விட உங்களுக்கு தகுந்த வெஜிடபிளுக்கு தகுந்த காரம், உப்பெல்லாம் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அளவுக்காக நாம் செஞ்ச அளவு காமிப்போம். நீங்கள் நீங்கள் எடுத்த சாதம் வெஜிடபிளுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க, பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாங்க. நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் மிக்ஸ் ஆன உடனே இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா தண்ணியை வடித்து விட்டுக்கோங்க. 3/4 பாகம் சாதம் வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்துடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ தான் சமையல் பழகிறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பை செக் பண்ணிக்கலாம். இப்போ பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சாதமும் சேர்த்தாச்சு, வெஜிடபிளும் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு பத்தாம மாதிரி தெரிஞ்சதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கிறக்காக ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கேப்சிகம் கூட இந்த இடத்துல நீங்கள் சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சா சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.